வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி 2ஆம் பருவம் பாடம் 1 அழகு தோட்டம் என்ற பாடத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். தோட்டம் அப்படின்னா தோட்டத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்? பூச்செடிகள், தேனீ, பட்டாம்பூச்சி, நிறையா மரங்கள், இதெல்லாம் நாம் தோட்டத்தில் பார்க்கலாம். இப்போ நாம் தோட்டத்தை பற்றி தான் ஒரு பாடல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு அந்த பாடலில் வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம். ஆசை, ஆசை, ஆசை. சின்ன தேனீ, சி இன் ந இத் தே நீ, சின்ன தேனீ. பச்சை கிளி, ப இச் சை இக் கி லி, பச்சை கிளி. கன்றுக்குட்டி, க இன் ரு இக் கு இட் டி, கன்றுக்குட்டி. தோட்டம், தோ இட் ட எம், தோட்டம். மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? ஆசை, சின்ன தேனீ, பச்சை கிளி, கன்றுக்குட்டி, தோட்டம். பூத்து குலுங்குது, பூ இத் து இக் கு லு இங் கு து, பூத்து குலுங்குது. பாட்டு பாடுது, பா இட் டு இப் பா டு து, பாட்டு பாடுது. துள்ளி ஓடுது, து இல் லி ஓ டு து, துள்ளி ஓடுது. மாடும் மேயுது, மா டு இம் மே யு து, மாடும் மேயுது. பழமும் தொங்குது, ப ழ மு இம், பழமும் தொங்குது. தோ இங் கு து, பழமும் தொங்குது. கொத்த பார்க்குது, கோ இத் த இப் பா இர் இக் கு து, கொத்த பார்க்குது. நம்மை இழுக்குது, ந இம் மை, நம்மை இழுக்குது. இ லு இக் கு து, இழுக்குது. ஆசை பொங்குது, ஆ சை, போ இங் கு து, ஆசை பொங்குது. இப்போ நாம் பாடலுக்குள்ளே போகலாமா? தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனீ பாட்டு பாடுது. பசுமையான புல்லை தேடி மாடு மேயுது, பக்கத்திலே கன்றுக்குட்டி துள்ளி ஓடுது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து
கொத்த பார்க்குது. அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்மை இழுக்குது. ஆட்டமாடி பாட்டு பாடி ஆசை பொங்குது. இந்த பாட்டு இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து புழுங்குது. பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்கும்? செடிகளை நிறையா வண்ண பூக்கள்லாம் பூத்துருக்கும் இல்லையா? அந்த பூச்செடிகளில் பூத்திருக்க பூவை பார்த்த உடனே அப்படியே சின்ன தேனியெல்லாம் பாட்டு பாடுது. ஏன்? தேனியெல்லாம் பூவில் இருக்கக்கூடிய தேனை குடிக்கும் இல்லையா? அந்த சந்தோஷத்தில் தேனிகள்லாம் பாட்டு பாடுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது. பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது. தோட்டமெல்லாம் எப்படி இருக்கும்? எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேல் இருக்கும். கீழே பார்த்தா புல்தரை, செடிகள், வண்ண பூக்கள், மரங்கள், பழங்கள், இதெல்லாமே தோட்டத்தில் அப்படியே பார்க்கவே பசுமையாக இருக்கும். அந்த பசுமையான தோட்டத்தை தேடி மாடு வந்து மேயுது. அந்த மாடு கூட யார் இருக்கிறா? கன்றுக்குட்டி மாட்டு கூட துள்ளி ஓடி வருது அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணும்? அது எவ்வளோ சந்தோஷமாக ஓடி வருது? அங்கே இருக்கக்கூடிய பசுமைகளை மேய்கிறதுக்காக அது வருது. அடுத்து, உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது. பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. தோட்டத்தில் நிறைய பழங்கள் இருக்கும் இல்லையா? அந்த பழங்கள் எல்லாம் பார்த்த உடனே பச்சை கிளி போய் பறந்து வருது. அப்படியே தோட்டத்து பக்கத்தில் வந்தோடனே, அடடா, தோட்டத்தில் இங்கே பாரு எவ்வளோ பெரிய மரங்கள், மரத்தில் பாரு எவ்வளோ பழங்கள் பழுத்துருக்குது அப்படின்னு அது சாப்பிட்றதுக்காக அது ஆவலாக பறந்து வருது. அது பழங்கள் பழுத்திருக்கிறத பார்த்து அது குத்தி சாப்பிட்றதுக்காக காத்துட்ருக்குது. அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்மை இழுக்குது. ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. இங்கே என்ன சொல்கிறாங்க? குழந்தைகள்லாம் தோட்டத்தை பார்க்கும்போது தோட்டத்துக்குள்ளே போய் விளையாடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படியே தோட்டத்துக்குள்ளே போய் நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி விளையாடலாம் அப்படின்னு குழந்தைகள்லாம் ஆர்வமாக ஆசையோடு வராங்க. இப்போ இந்த பாட்டில் வரக்கூடிய பயிற்சிகளை பார்க்கலாம். படத்தை உரிய சொல்லுடன் இணைக்க. படத்தை என்ன பண்ணணும்? அந்த உரிய சொல்லோடு இணைக்கணும். தேனிக்கு என்ன வரும்? சின்ன தேனி. அடுத்தது பாருங்க, மரத்துக்கு என்ன வரும்? உயரமான மரம். அடுத்தது கிளிக்கு பச்சை கிளி. அடுத்தது பாருங்க, பூ இருக்குது. பூவுக்கு என்ன வரும்? வண்ணப்பூ. அடுத்தது பசும்புல்லுக்கு இது இணைக்கணும். அடுத்தது, உனக்கு பிடித்த வருணனை சொற்றொடரை குறியிடுக. அதாவது சரி என்ற குறியீடை நாம் இடணும். இங்கே பாருங்க, இது என்ன பழம்? கோவை பழம். இப்போது இதுக்கு தகுந்த ஒரு வர்ணனை தொடரை நாம் குறியிடணும். இனிப்பு பழம், பழுத்த பழம், சிவந்த பழம். இந்த பழத்துடைய வண்ணம் என்ன வண்ணம்? சிவந்த வண்ணம். அதனால சிவந்த பழம் நான் குறியீடு போடுறேன். அடுத்தது பாருங்க, ஒரு கருப்பு கலர் நாய்க்குட்டி இருக்குது. நல்ல நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி, கருப்பு நாய்க்குட்டி. இதில் எது போடலாம்? கருமையாக இருக்கிறதுனால கருப்பு நாய்க்குட்டி நான் குறியீடு போடுறேன். அடுத்தது பாருங்க, நிலா, வட்ட நிலா, முழு நிலா, வெள்ளை நிலா. நல்லா நிலா வந்து வட்டமாக இருக்கனால நான் வட்ட நிலாவை குறியீடு போடுறேன். அடுத்தது பாருங்க, மயில், ஆடு மயில், அழகு மயில், வண்ண மயில். மயில்னாலே இப்படி வண்ணமாக இருக்கும். அப்படியே அதோடைய கலரே நல்லா இருக்கும். அதனால் நான் வண்ண மயிலை குறியீடு போடுறேன். இது போல் உங்களுக்கு பிடித்தமான தொடரை நீங்கள் குறியீடு செய்யலாம். அடுத்தது, உரிய எழுத்தை எழுதி நிரப்புக. அதாவது இங்கே படத்தை பார்த்துட்டு அதில் என்ன எழுத விடுபட்டிருக்கோ அதை நம்ம எழுதணும்.
இங்கே பாருங்கள், ஆமை மைனா எழுதியிருக்காங்க இல்லையா, அது போல தான். இது என்ன படம்? எறும்பு. அப்போ இங்கே என்ன போடணும்? பூ போடணும். இது என்ன படம்? புறா. இங்கே பாருங்க, இது என்னது? குகை. இது கைக்குட்டை. இங்கே பாருங்க, முடிகிற எழுத்துல தான் அடுத்த வார்த்தை தொடங்குது. இது ஒரு விளையாட்டு. நம்மளே வீட்டில் விளையாட உள்ள லீவ் டைமில் பாட்டுக்கு பாட்டு யார் எந்த எழுத்தில் முடிக்கிறாங்களோ அடுத்தவங்க கடைசி எழுத்தை வச்சு பாட்டு பாடணும். அதே போல தான் இங்கே என்ன சொல் கொடுத்துருக்காங்களோ அந்த சொல் முடிகிற எழுத்தை வச்சு அதே எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல்லை நாம் எழுதணும். அடுத்தது முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான். இங்கே பாருங்கள், சிறகு. இப்போ கூல முடிஞ்சிருக்குது. அப்போ கூல தொடங்கக்கூடிய ஒரு சொல்லை நம் எழுதணும். இங்கே பாருங்கள், கூல இங்கே என்ன சொல் தொடங்குது? குயில். அப்போ இங்கே குயில் எழுதணும். அடுத்தது அடுப்பு. இங்கே பூல முடிஞ்சிருக்கு. பூல தொடங்கக்கூடிய சொல்லை எடுத்து அங்கே எழுதணும். பூனா புகை. அடுத்தது பாருங்கள், சிரிப்பு. பூல தொடங்கணும். புத்தாடை. அடுத்தது பாருங்கள், அம்மி. மீல மிளகு. உங்களுக்கு இது புரிந்ததா குழந்தைகளா? இந்த பகுதியை நீங்கள் வீட்டில் திரும்பவும் படித்து எழுதி பாருங்கள். கடினமான சொற்களை மீண்டும் படித்து எழுதி பாருங்கள். பயிற்சிகளை மீண்டும் ஒரு முறை செய்து பாருங்கள். அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.